Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரூட் கிரைட்டீரியன் பேஸ் பண்ணிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 0 ன்னு வந்ததுன்னா அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு ப்ரீவியஸ்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். என்டையர் ரோவே 0வா இருந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா construct root array and determine the stability of the system represented by the characteristic equation s power 5 plus s power 4 plus 2s cube plus 2s square plus 3s plus 5 equal to 0. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம characteristic equation என்னமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். So what is the value? s power 5 plus s power 4 plus 2s cube plus 2s square plus 3s plus 5 equal to 0. இப்போ இதில் highest power என்னன்னு பாருங்க 5. 5க்கு அப்புறம் 4, 3, 2, 1 and 0. s power 0ன்றது 1. ஓகேங்களா? இந்த வேல்யூ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்குன்னா 0 கோஎஃபிஷியன்ட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளமில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்னன்னு பாருங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. s power 4க்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. s cube 2, s square 2, s power 1 அதாவது s ஓட coefficient 3, constant value 5. இதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? So how to write this? First highest value என்னது? s power 5. Okay, s power 5, s power 4, s cube, s square, s power 1, s power 0. So அதோட coefficient value எப்படி எழுதணும் அப்படின்னா first highest value என்ன இருக்கோ அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் அதை 1 விட்டு 1 எடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் s பவர் 5க்கு அப்புறம் s பவர் கியூப், நெக்ஸ்ட்டு s பவர் 1. இதுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் முடிச்சிட்ட பிறகு அடுத்த கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா s பவர் 4க்குள்ள கோஎஃபிஷியன்ட் ஒரு நம்பர் விட்டுட்டு, அதாவது s பவர் 4, s ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ s பவர் 5ல் நம்ம என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 2, நெக்ஸ்ட்டு 3. இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா s பவர் 4க்குள்ள கோஎஃபிஷியன்ட் 1, நெக்ஸ்ட்டு 1 ஒரு வேல்யூ விட்டுட்டு இன்னொரு வேல்யூன்னு எடுத்திங்கன்னா 2, தென் இதிலிருந்து நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ இதில் வந்து நம்ம எஸ் கியூபுக்குள்ள வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. ஹவு டு கால்குலேட் திஸ்? 1 into 2 minus 1 into 2 divided by 1 அப்படின்னு எழுதுவோம். 1 into 2 minus 1 into 2 divided by 1. அப்போ வேல்யூ என்ன வந்தது? 0 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு இதை விட்டுருங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் இது இந்த 1 1ஐயும் 3 5 இந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து இந்த வேல்யூ ஃபில் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 into 3 minus 1 into 5 divided by 1. 1 into 3 minus 1 into 5 divided by 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 minus 5 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் -2. அப்போ இங்கே என்ன ஃபில் பண்ணணும்? நம்ம -2 அப்படின்னு ஃபில் பண்ணணும். இதுக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா என்டையர் ரோவே உங்களுக்கு 0வா இருந்தது அப்படின்னா நம்ம வேறு மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது 0 இல்லாமல். இங்கே இந்த ஃபஸ்ட்டு காலமில் மட்டும் 0ன்னு இருக்குது. இந்த மாதிரி டைப் வந்தால் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா we are going to replace this value. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அதாவது இதை வந்து நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னா எப்சிலான் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? எப்சிலான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0வை எப்சிலான் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே வேல்யூ வந்து இந்த 0வை நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? எப்சிலான் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். தென் இதோட வேல்யூ எப்சிலான்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ இங்கே இருந்தது? -2 அப்படின்னு இருந்தது. இப்போ இதை பேஸ் பண்ணி s ஸ்கொயரை நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0 அப்படின்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம்.
epsilon into 2 minus 1 into minus 2 divided by epsilon. இதை வந்து s squareல fill பண்ணணும். 1 epsilon into 2 minus 1 into minus 2 divided by epsilon. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2 epsilon plus 2 divided by epsilon. ஓகே, இது இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 2 epsilon plus 2 divided by epsilon. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னா இந்த வேல்யூ ஹைட் பண்ணிவிட்டு we are going to consider only these two columns. அதாவது இது காமிக்கிறேன் பாருங்கள், 1 எப்சிலானையும் 5 0ஐயும் பேஸ் பண்ணி நம்ம இப்போ அகெயின் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ, ஹவு டு கால்குலேட் திஸ்? எப்சிலான் இன்ட்டு 5 minus 1 into 0 divided by epsilon. Okay, epsilon into 5 minus 1 into 0 divided by epsilon. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 0 ஆகிடும், என்டையராகவே 0ன்னு ஆகிடும். இந்த எப்சிலான் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 5ஐ நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ as 5. நெக்ஸ்ட்டு அகெயின் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வேல்யூ வேறு எதுவுமே கிடையாது, அதனால இது 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ s power 1ல் நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா epsilon 5, this entire value, இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம் தான். This value into this value and this value into this value, the entire value divided by 2 epsilon plus 2 divided by epsilon வரும். அகெயின் நான் உங்களுக்கு இதை திரும்பவும் ரீரைட் பண்ணி எழுதி காமிக்கிறேன், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணோம், இது எப்சிலானை ரீப்ளேஸ் பண்ணோம், இது -2. இந்த இடத்துல வரும்போது 2 epsilon plus 2 divided by epsilon, இதோட வேல்யூ 5. இப்போ s power 1ல் நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எதுவுமே இல்லைன்னா 0, எதுவும் இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கோங்க. this entire value into -2 into minus epsilon into 5 divided by this value. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டேர்மையும் இந்த 2ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் epsilon into 5 divided by this term. Okay, so we can calculate 2 epsilon plus 2 divided by epsilon into -2 minus of இந்த வேல்யூ தனி 5 into epsilon, this entire value divided by 2 epsilon plus 2 divided by epsilon. ஓகேங்களா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு இந்த 2ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 2 -4 epsilon plus into minus -4 into this entire value divided by epsilon minus 5 epsilon divided by 2 epsilon plus 2 divided by epsilon. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். இந்த எப்சிலானை இது உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர் as -4 epsilon -4 minus epsilon into epsilon square 5 epsilon square, this numerator value divided by epsilon. ஓகேங்களா? ஏன்னா இது எல்சிஎம் எடுத்திருக்கோம், நியூமரேட்டரில் மட்டும் இது எல்சிஎம் எடுத்திருக்கோம். டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படியே எழுதிருக்கு 2 epsilon plus 2 divided by epsilon. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் எப்சிலானு கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டராக எடுத்து எழுத போகிறேன். epsilon ஸ்கொயர் epsilon அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கிறேன். அட் தி சேம் டைம் மைனஸையும் நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா மைனஸை வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் 5 epsilon ஸ்கொயர் ப்ளஸ் 4 epsilon ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 epsilon plus 2. ஓகேங்களா? இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேர்மை தான், இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். s power 1ல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் minus of 5 epsilon square plus 4 epsilon plus 4 divided by
2 epsilon plus 2. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா this value into 0 minus this value into 0 divided by this value னு போட்டாலும் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ பாருங்க, எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னா this value into 5 minus this value into 0 divided by this entire value. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ இந்த மாதிரி எண்டில் வரும்போது எஸ் பவர் 0ல் வரும்போது ஒரு வேளை இங்கே 0 இருந்ததுன்னா இந்த 5 டைரக்டாகவே நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் காலம்? ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற அந்த வேல்யூ எல்லாம் என்னென்னு பாருங்கள். 1 epsilon 2 epsilon plus 2 divided by epsilon minus of 5 epsilon square plus 4 epsilon plus 4 divided by 2 epsilon plus 2 இதோட வேல்யூ 5. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to replace this epsilon value as 0. ஏன்னா நம்ம எப்சிலானை என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம்? 0வை தான் எப்சிலான் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அகெயின் அதை என்னென்ன திரும்ப ரீப்ளேஸ் பண்ணோம்? 0ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் I am going to consider the same first column. Okay. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருந்ததோ அதை அப்படியே நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த எப்சிலான் வேல்யூவை நான் 0 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன இருந்தது நமக்கு? இந்த இடத்துல இருந்தது வந்து எப்சிலான்னு இருந்தது. எப்சிலானுக்கு பதில் இது எப்சிலான். நான் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 2 epsilon plus 2 divided by epsilon. இங்கே வந்து 5ன்னு இருந்தது. இங்கே மைனஸ் ஆஃப் 5 epsilon square plus 4 epsilon plus 4 divided by 2 epsilon plus 2. இங்கே வந்து 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவில் நான் எப்சிலானை என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்? 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? இதுக்கு பதில் 0 அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதோட வேல்யூ 0. ஓகே, அதே போல் இந்த இடத்துல நான் 0 போட்டேன்னா 2 epsilon plus 2 divided by epsilon போடுவோம். இதில் எங்கெல்லாம் எப்சிலான் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட்டிங்கன்னா 2 into 0 0 plus 2 divided by 0. anything divided by 0. 2 divided by 0 is infinity. அப்போ இந்த டேர்மை ஃபுல்லாகவே நான் என்னன்னு மாற்றணும்? this value will be infinity. அப்போ நான் இதை என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்? going to change this value as 0. சரி, இன்ஃபினிட்டி. ஓகே, நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடச்சிது, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ பாருங்கள். ஸோ 5 into மைனஸ் ஆஃப் 5 எப்சிலான் ஸ்கொயர். இந்த எப்சிலானை என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் 4 into 0 ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 into 0 ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. இது என்டையராகவே நமக்கு 0ன்னு ஆகிடும். அப்போ 4 டிவைடட் பை 2 இஸ் நத்திங் பட் மைனஸ் வெளியில் இருக்குது, அந்த மைனஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ -2 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இது என்டையராகவே நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? திஸ் என்டையர் வேல்யூ கேன் பி ரீப்ளேஸ்ட் as -2. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா going to replace this value as -2. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு காலமை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா this is the first column. the first column கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கம்பைன் பண்ணியிருக்கு. அதாவது இதில் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this is பாசிட்டிவ். ஓகே, இதோட வேல்யூ என்னது? ப்ளஸ்ஸு. இதுக்கும் ப்ளஸ்ஸு. 0 அப்படின்றது நம்ம ப்ளஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்றதும் பாசிட்டிவில் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டியில் ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இருக்குது. எங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டாங்க, இது ப்ளஸ். இப்போ இதில் இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு சேம், அதாவது நோ சைன் சேஞ்ச், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷன் வரும்போது ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேமாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வரும்போது ப்ளஸ் வந்து என்னவா மாறிடுச்சு? மைனஸாக மாறிடுச்சு. அப்போ இங்கே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஒரு சைன் சேஞ்ச். பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து செகண்ட் சேஞ்ச். ஸோ மொத்தம் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காலமில் 2 சைன் சேஞ்சஸ். எப்போவுமே இந்த மாதிரி சைன் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா
அந்த கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி ரைட் ஆஃப் ஆஃப் தி எஸ் பிளேனில் இருக்கும். ஓகேங்களா, ரைட் ஆஃப் ஆஃப் தி எஸ் பிளேனில் இருக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 5 ரூட்ஸ் இருக்குது. இந்த 5 ரூட்ஸில் 2 ரூட்ஸ் லைஸ் இன் த ரைட் ஆஃப் ஆஃப் தி எஸ் பிளேன். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், ரிமைனிங் 3. ஓகேவா, இந்த 3 மட்டும்தான் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் தி எஸ் பிளேனில் இருக்கும். ஈவன் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்தாலும் த சிஸ்டம் ஷுட் பி அன்ஸ்டேபிள். ஸோ நமக்கு வந்து 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் நம்மளோட ப்ராப்ளமில் சிஸ்டம் வந்து என்னவா இருக்கும்னா அன்ஸ்டேபிள். ஓகேங்களா, திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் எழுதும் போது என்ன பண்ணணும்னா by observing the first column we can find 2 sign changes. That is infinity இருந்து -2 again -2 இருந்து +5 2 sign changes இருக்கு. So it denotes 2 elements are lies in the right half of the S plane, hence the given system is the unstable அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும், எழுதிடணும். கன்க்ளூஷனில் ஃபைனலாக எழுதிடுங்க. Thank you.